போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைய வீடியோ காணொலியில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டித் தேர்விற்கு தயாராகுவது எப்படி, குடும்ப சுமைகளை தாண்டி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ காணொலியில் நாம் பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதையே ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். நீங்களும் அப்படித்தான் கருத வேண்டும். ஏனென்றால் ஒரு பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்னை போன்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகள் பொதுவாக பெரும்பாலும் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு 6 to 8 மணி நேரம் சாதாரணமாகவே எனக்கு வந்து நேரம் கிடைக்கும். ஆனால் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சிங்க பெண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கணும், 6 to 5 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். ஸோ எழுந்து குடும்ப வேலைகள்லாம் பார்க்கணும், சாப்பாடு செய்யணும். ஸோ வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு சீக்கிரமாக எழுந்து சாப்பாடு செய்யணும். ஸோ துணி துவைக்கணும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க நீங்கள் தான், சரிங்களா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு இன்னல்கள், எனக்கு தெரியாத பல்வேறு இன்னல்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஒவ்வொரு மாணவிகளும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் போட்டித் தேர்விற்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இவ்வளோ இன்னல்களுக்கும் மத்தியிலையும் நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கென்று படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை அனைத்தும் தாண்டி ஒரு கனவு அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு, ஒரு குறிக்கோள் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அம்மா அப்பாவுடைய கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், இதற்காக நம்ம திருமணம் செய்திருப்போம், சரிங்களா? ஸோ எல்லார் வீட்லேயும் அப்படி தான், என்னுடைய அக்கா எல்லாருமே அப்படி தான் நடந்திருக்கு, சரிங்களா? இயற்கையில் இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இதற்கு மத்தியிலையும் ஸோ மீண்டும் நம்ம வந்து இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். எப்படியாவது நம்ம அரசு வேலை என்ற ஒரு கனவை நம்ம நனவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இதற்கு என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி என்ன படிக்க வேணும்னா ஸ்கூல் புக்கை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க், சரிங்களா? ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு 10 to 12 மணி நேரம் சாதாரணமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு அந்த 12 மணி நேரம் அவங்க படிக்கிறத நீங்கள் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த டைமை கன்சியூவ் பண்ண முடியும். ஸோ அந்த 6 மணி நேரம் சரியாக திட்டமிட்டபடி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ முதல்ல நான் சொன்ன போல மார்னிங் எப்படியும் ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ஸோ ஒரு 4-4:30க்கு எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அந்த பொண்ணான நேரம் அதுவாகத்தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு 12 hours படிக்கிற ஆஸ்பிரண்ட் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு படித்தாலும் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? ஸோ ஒரு 4 to 4:30 வரையும் எழுந்து ஸோ காலையில் மேக்ஸ் பாருங்கள். அப்படி இல்லை சார் எனக்கு காலைல மேக்ஸ் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னா தமிழ் நீங்கள் படிங்க, காலைல தமிழ் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சமைக்கக்கூடிய இந்த நேரங்களில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காதில் ஹெட்செட் வச்சுக்கிட்டு ஸோ ஏதாச்சும் வீடியோஸ் பாருங்கள், தமிழ் சம்மந்தமான வீடியோ. ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, சிலபஸ் வைஸ் நம்மளே வந்து ஸ்கூல் புக் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி 6th வந்து ஒரு 2 நாளில் முடிக்கணும், 7th ஒரு 2 நாளில் முடிக்கணும், 8th ஒரு 2 நாள் முடிக்கணும், 9th 10th 12th. ஸோ இந்த மாதிரி 1 monthல் நம்ம 12th வரையும் முடிச்சிடணும். அடுத்த மந்த் ரிவிஷன் பண்ணணும். அடுத்தது ஓல்டு எடிஷன் புக்கு. ஸோ இப்படி நீங்கள் படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீடியோஸ் மூலியமாக நீங்கள் அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். ஏன்னா நீங்கள் சமைக்கிறதே வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா சமைக்கிற டைமில். ஸோ அந்த மாதிரியான டைமில் காலையில் வீடியோஸ் கேளுங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சார் நான் வந்து சமைக்கும் போதும் சரி, குழந்தைங்கள பார்த்துக்கும் போதும் சரி, துணி துவைக்கும் போது கூட அவங்களுடைய வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன் சார், இப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டைமிங்கில் வீடியோஸை பாருங்கள், தமிழ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மதிய டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ புக் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பாப்பாவையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் மேலோட்டமாக அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. மதிய டைமில் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஸோ ஓய்வு எடுத்துகிட்டு கூட
அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 to 4 ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அப்பாடா இப்போ தாண்டா அமைதியாக இருந்துச்சு, வந்து ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அப்படியே வந்தோடனே ராவடி பண்ணிருப்பாங்க ஸ்கூல் குழந்தைங்களாம். அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த டைம் நமக்கு கிடைக்குதா என்னெல்லாம் அப்படி தெரியாது. சப்போஸ் அந்த டைமுக்கு கிடச்சிச்சின்னா அவங்க குழந்தைங்களையும் கூப்பிட்டு வச்சு தம்பி இந்த மாதிரி இப்படி படி அப்படி சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் படிக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாச்சும் டாபிக் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா பண்ணுங்கள். பட் அதெல்லாம் நெவர் தான், சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயந்தான். ஸோ ஏதாவது 100ல் 1 1000ல் 1 அப்படி வேணால் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய மார்க்கையும் சீக்கிரமாக நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 to 4 5 இந்த மாதிரி டைம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டாங்கன்னா ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது 6 மணி 7 மணி ஆயிடுச்சா, அவ்வளோதான், அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்பவும் போல் ரொட்டீனாக என்ன செய்வீங்க, 7 to 8 ஒரு 8:30. ஸோ 7 to 8 மேக்ஸிமம் 7 to 8 சாப்பாடு டைமிங்காக தான் இருக்கும். சரியா? சாப்பிட்ற டைமிங் இல்லைப்பா, சாப்பாடு செய்கிற டைமிங். சரியா? ஸோ ஹவுஸ் ஸ்டூடெண்ட் சாப்பாடு செய்கிற டைம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சமைக்கும்போது அந்த டைம் ஒரு மேக்ஸ் வீடியோ பார்த்தா எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 6 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம 8 மணிக்கு மேக்ஸ் லைவ் கிளாஸ் வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு உடனே வரது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரது இல்லை. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஏன்னா 7 மணிக்கு வச்சாலும் நீங்கள் சாப்பாடு செய்கிற டைம், அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. 8 மணிக்கும் வர முடியாது. சரி, ஒரு 8:30 to 9. ஸோ அந்த ரேஞ்சில் எல்லோரும் சாப்பிட்டு ஒரு 8:30 மணிக்கு கரெக்டாக மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்துடுங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் அந்த நைட் டைமும் சமைக்கும் போதும் கூட ஜிஎஸ்சில் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம். இல்லை மேக்ஸ் எனக்கு வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8:30 ஒரு 9 மணிக்கு குறைஞ்சபட்சம் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பாத்திரங்கள்லாம் கழுவுற வேலைலாம் இருக்கும். ஸோ அதை ஒரு 9-9:30 முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. சரிங்க? 9 மணிக்கு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 ஒரு 10:30 அதிகபட்சம் 11 மணி, அதுக்கு மேலே படிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா என்ன தான் நம்ம படித்தாலும் அதுக்கு மேலே மைண்ட்லேயே நிற்காது. அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். அந்த 11 மணிக்கு மேலே தூங்குறதே நம்மளுடைய பிரெயின் பவரை குறைச்சிரும். சரியா? நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது யூஸ்லெஸ்ஸாக தான், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்படாமல் தான் போகும். சரிங்களா? அந்த 11 மணிக்கு மேலே நீங்கள் எது படித்தாலும் அது கண்டிப்பாக பயன்படாத வகையில் தான் போகும். ஸோ அதனால் 11 மணிக்கு உள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரிங்களா, ஸ்லீப்பிங் டைமில் மட்டும் கொஞ்சம் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்ன கவர் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சிருக்கோமா, ஓகே. ஸோ அடுத்த நாள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீ படிமா, படிக்கிற டைமில் நான் பார்த்துக்கிறேன், தம்பி பார்த்துக்கிறேன், பாப்பா பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி நிறைய வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா நீங்களாம் டிஎன்பிஎஸ்சி படித்து என்ன பண்ண போகிற, குழந்தைங்கள வச்சுட்டு நீலாம் எப்படி பாஸ் பண்ணுவேன், இந்த மாதிரியான சில ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு மத்தியில் அந்த சுமைகள், அந்த தான் மிகப்பெரிய சுமை. ஸோ இந்த சுமைகள் எல்லாம் கூட தாண்டிக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தி, நீ படிக்காத அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகி நீங்கள் அன்றைக்கி படிக்க வேணான்னு சொன்னீங்க, நான் படித்து இன்றைக்கி நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அவருக்கு மிகப்பெரிய அவர் வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா நான் ஏன்டா இந்த வார்த்தையை சொல்லி இப்படி நோகடித்தேன் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறதே அவங்கள தான் இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சொல்லும்போது படிக்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கசப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கனி அது கிடைக்கும்போது தான் அது இனிப்பு சுவையாக மாறும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓவராலாக ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சிஸ்டர்ஸ், நான் அவங்கள பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 6 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஸோ இப்போ 12 மணி நேரம் படிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தும் நீங்கள் பொறாமப்பட வேண்டாம். 6 மணி நேரம் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். ஸோ எத்தனை மணி நேரம் படிக்கின்றோம் என்பது முக்கியமில்லை, எத்தனை மணி நேரத்தில் சரியாக ஃபோக்கஸாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் படிக்கிறோம் என்பது தான் முக்கியம். போன டைம் ஸ்டேட் செகண்ட் வாங்கினவங்க, நிறைய எக்ஸாம் போஸ்டிங் கிளியர் பண்ணவங்க எல்லாமே குடும்ப சுமைகளை தாங்கி கொண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டு வேலை பார்த்து கொண்டு படித்த மாணவிகள் தான். ஸோ குடும்ப தலைவிகள் தான் நிறைய பேர் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வயசுலாம் நீ படிக்கிற, இந்த வயசுலாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வேலை கிடைக்காது, 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க,
எல்லாம் காசு கொடுத்தா தான் போஸ்டிங் போடுவாங்க, இதெல்லாம் நீ சும்மா ஏன் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, ப்ரைவேட் ஜாபுக்கு போ, இது போ அது போன அப்படி இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் தான் இருக்கும். இருந்த போதிலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் நாம் படிக்க வேண்டும். ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வர வேண்டும். ஸோ என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க என்றைக்குமே டிமோட்டிவ் ஆகாதீங்க. உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா நீங்களாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் நல்ல செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய கணவருக்காகவும் உங்களுடைய பெற்றவர்களுக்காகவும் ஏதாவது இந்த சமுதாயத்தை நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போராடிட்டுருக்கீங்க. ஸோ அந்த எண்ணம் தொடர்ந்து அரசு வேலை வாங்கும் வரை இருக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து ஒரு வருஷம் படிப்பாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்க குறுகிய டைம் கம்மியாக தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு 6 மாதம் படிப்பாங்க, ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் எடுத்து படிப்பாங்க. திடீர்னு ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்தால் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துக்குவாங்க, 3 மாதம் பிரேக் எடுத்துக்குவாங்க. ஸோ கடைசி 5 மாதம் தான் விடாமுயற்சியோடு போராடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச கைடன்ஸை நான் தரேன். ஸோ பர்சனலாக நிறைய பேர் எனக்கு சார் இந்த ப்ராப்ளம் சார் அந்த ப்ராப்ளம், நான் அங்கே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். நிறைய என்னுடைய பேட்சில் இருக்கவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த டைம் போஸ்டிங் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டங்களையும் இவ்வளோ இன்னல்களையும் தாங்கி கொண்டு படிக்கிறீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு ஒரு சல்யூட் தான் அளிக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். அதில் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக மனசுலேருந்து உள்ளபூர்வமாக சொல்லிக்கிறேன். உள்ளபூர்வமாக உங்கள் எல்லாத்தையும் நான் பாராட்டணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் படிக்கிறத பற்றி இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஸ்கூல் புக் எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி வாங்கணும், அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும், இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் தான் இந்த சரண் TNPSC யூடியூப் சேனல் சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.